ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஆட்டுக்குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு அழகான கிராமத்தில் ஒரு அழகான புல்வெளியில், பச்சை பசேல்னு இருக்கிற புல்வெளியில் ஒரு ஆட்டுக்குட்டி ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துச்சாமா. அது ரொம்ப ப்ளேஃபுல், துள்ளி விளையாடிட்டே இருக்குமாம்மா. ரொம்ப சுறுசுறுப்பான ஆட்டுக்குட்டி அது. அதுக்கு ஒரு அம்மா ஆடும் இருந்துச்சாம்மா. அந்த அம்மா ஆடு ரொம்ப கேரிங் அதோட குட்டி மேலே. அது என்ன சொல்லிச்சாம்மா, ஆட்டுக்குட்டி நீ என்கிட்ட இருந்து எங்கேயும் போகக்கூடாது, என்னை விட்டு வெகு தூரம் போகக்கூடாது அப்படி சொல்லிச்சாம்மா. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி அதுக்கு ஓகேம்மா அப்படின்னு தலையாட்டிட்டு அது பக்கத்துலேயே இருந்துச்சாம்மா. கொஞ்ச நேரம் கழித்து அது ஒரு அழகான கிராஸை பார்த்துச்சாம்மா. அதை பார்த்துட்டு அப்படியே அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிச்சாம்மா, மெதுவாக நடந்து போச்சாம்மா. அப்படியே நடந்து போக போக வெகு தூரம் போயிருச்சாம்மா. அங்கே கொஞ்ச நேரம் கழித்து எந்த சத்தமுமே இல்லையாம்மா. இந்த ஆட்டுக்குட்டிக்கு அப்போ பயம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணுச்சாம்மா, கீன்னு சத்தம் போட்டு பார்த்துச்சாம்மா. அப்போ அவங்க அம்மாவோட சவுண்டே, அவங்க அம்மா வர்ற மாதிரி எந்த ஒரு சலசலப்பு எதுவுமே கேட்கலையாம்மா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கொஞ்ச நேரம் கழித்து ஒரே நாய்க்குட்டியோட பவ் பவ் சத்தம் கேட்டுச்சாம்மா. உடனே இந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப பயந்து காலெல்லாம் நடுங்கி ஓட முயற்சி பண்ணும்போது காலெல்லாம் நடுங்கிருச்சாம்மா. உடனே அவங்க அம்மா ஆடு ஓடி வந்து அந்த ஆட்டுக்குட்டியை ப்ரொடெக்ட் பண்ணிடுச்சாம்மா, நாய் வராதுக்கு முன்னாடியே. எல்லாரும் என்ன பண்ணணும், அம்மா அப்பா சொன்ன பேச்சை கேட்கணும். அப்படி இல்லைன்னா இப்படி தனியாக போனால் இப்படித்தான் மாட்டிக்கணும். ஓகேவா குட்டீஸ்?